வணக்கம் மக்களே. பாசி பயிரை இப்படி எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ பாசி பயிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை பயிர் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்த்துடலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ பாசி பயிறு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பயிறு வகைகளில் ஒன்று. இந்த பாசி பயிரின் அறிவியல் பார்த்திங்கன்னா விக்னா ரேடியாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற பயிர்களை விடவும் இது சுவை அதிகம் கொண்டது. அதோடு புரதம் மற்றும் நார்சத்துகள் அதிகம் கொண்டிருப்பதனால எடை இழப்புக்கு அதிகமாக உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாசி பயிரில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, எப்படியெல்லாம் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், என்ன மாதிரியான ரெசிபிகள்லாம் செய்யலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாசி பயிரை தோல் நீக்கி உடைத்தா பாசி பருப்பு கிடைக்கும். இவை இரண்டுமே அதிக புரத சத்துக்கள் கொண்டவை. பாசி பயிரில் நிறையவே ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதோடு மற்ற பருப்புகளை போல அல்லாமல் பாசி பயிரை வைத்து நிறைய ரெசிபிகள் செய்ய முடியும். அதை வெறுமனே ஊற வைத்து வேக வைத்து முளை கட்டி அப்படின்னு பல வகைகளில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு கப் பாசி பயிரில் கலோரிகள் 212 கிராம், கொழுப்பு 0.8 கிராம், புரதம் 14.2 கிராம், கார்போஹைட்ரேட்டுகள் 38.7 கிராம், நார்சத்து 15.4 கிராம், ஃபோலேட், மேங்கனீஸு, மெக்னீஷியம், வைட்டமின் B1, பாஸ்பரஸ், இரும்பு, செம்பு, பொட்டாசியம், துத்தநாகம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பச்சை பயிரில் பினோலிக் அமிலங்கள், ஃப்ளவனாய்டுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால சருமம் மற்றும் உடலில் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் உடனே நமக்கு நல்லா ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை பயிரில் தியாமின், ரிஃபோப்ளாசின், ஃபோலேட் மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. இவை அனைத்தும் பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாசி பயிரில் உள்ள அதிகப்படியான ஃபோலேட் நம்மளுடைய நரம்பு குழாய் குறைபாடுகள், மன இறுக்கம், பக்கவாதம் மற்றும் இதய நோய் ஆகியவற்றின் அபாயத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாசி பயிரில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஐப்போலிபிட்டின் விளைவுகளை கொண்டிருக்கு. இது எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலையும் இரத்தத்தில் உள்ள ட்ரைக்ளினிக்கு அந்த அலைவுகளையும் குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பெண்களுக்கும் ரொம்ப நல்லாவே உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனை. உயரத்த அழுத்தம் அப்படின்றது இதய நோய்கள் மற்றும் பக்கவாதத்திற்கான ஆபத்துக்கான அறிகுறிகள் ஆகும். இந்த உயரத்த அழுத்தம் தான் திடீர் மாரடைப்பு போன்ற இறப்புகளுக்கு காரணமாகவும் முக்கியமான பிரச்சனையாகவும் இருக்குது. ஸோ பாசி பயிரில் பொட்டாசியம், மெக்னீஷியம் மற்றும் நார்சத்து அதிகமாக இருக்கின்றன. இவை உயரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்றுநோய். ஸோ புற்றுநோயை தடுப்பது எப்படி அப்படின்ற ஒரு தகவல்கள் நம்ம எவ்வளோதான் கேட்டாலும் அது நமக்கு சரியாகவே போகாதுங்க. ஸோ பச்சை பயிறு நிறைய அமினோ அமிலங்கள் கொண்டிருக்கு. அதோடு ஒலிகோ சக்கரைடுகள் மற்றும் பாலிபினான்கள் ஆகியவை புற்றுநோயை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. அதனால் பாசி பயிரை தங்களுடைய உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்பவர்களுக்கு புற்றுநோய் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பச்சை பயிரில் உள்ள ஆக்சிஜனேற்ற பண்புகள் உயிரணு மற்றும் டிஎன்ஏவில் சேதம் ஏற்படாமல் பாதுகாக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய விஷயத்துக்கு வந்துடலாம். என்ன, வெயிட் லாஸ் தானே. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது ஆரோக்கியமான முறைப்படி உடல் எடை குறைப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருப்போம். பச்சை பயிரில் உடல் எடை இழப்புக்கு தேவையான சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்களும் நார்சத்துக்களும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தாவர அடிப்படையிலான புரதங்களுக்கான சிறந்த மூல ஆதாரமாகவும் இருக்குது. ஸோ இந்த பச்சை பயிரை பார்த்திங்கன்னா நம்ம சொல்லும்போது எடை குறைக்க டயட்டில் இருக்கும்போது நார்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொண்டால் அவை குடலில் நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்க செய்து மெட்டபாலிசத்தை சீராக்குகிறது. இது செரிமானத்தை தாமதப்படுத்தி பசியை கட்டுப்படுத்துகிறது. அதோடு பாசி பயிறு சாப்பிட்டு நீண்ட நேரம் வரையிலும் வயிறு நிறைந்திருக்கக்கூடிய உணர்வை தரும். அடுத்த வேளை எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுடைய அளவு இயல்பாகவே குறைஞ்சிரும். ஸோ கலோரிகளும் குறையும் போது இயல்பாகவே உடல் எடையும் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ வந்து இந்த பாசிப்பயிரை வச்சு என்னதாங்க நம்ம செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிப்பருப்பு வச்சு அடை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதை சேர்த்துக்கான ஒரே ஒரு சின்ன குறிப்பை மட்டும் நம்ம சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஒரு பாசிப்பயிரில் என்னதான் செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு மக்கள் ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. ஸோ வந்து பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கியது, அப்புறம் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா 1 எடுத்துக்கோங்க, காய்ந்த மிளகாய் 3, உப்பு வந்து தேவையான அளவு, சீரகம் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன், பூண்டு வந்து 4 பல், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ பாசிப்பருப்பை முதல் நாள் இரவே நல்லா ஊற வச்சுட்டு கொள்ள வேண்டும். அதோடு காய்ந்த மிளகாயும் வந்து சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சுருங்க. காலையில் நன்றாக ஊறி இருக்கும். ஸோ ஊறிய பயிருடன் காய்ந்த மிளகாய், சீரகம், பூண்டு ஆகியவற்றை சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அடைமாவு பதத்திற்கு அரைத்து கொள்ள வேண்டும். அதன் பின் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்குங்க. ஸோ அடை ஊற்றும் பதத்திற்கு சிறிது தண்ணீர் ஊற்றி கரைத்து கொள்ளவும். 20 நிமிடங்கள் மட்டுமே இந்த மாவை மூடி வச்சுருங்க. பின்பு ஒரு தோசை கல் அடுப்பில் வைத்து சூடாக்கியதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவை அடையாக ஊற்றி சுற்றியும் வந்து எண்ணெய் விட்டு 2 புரட்டு எடுத்தோம். சூப்பரான ஒரு சுவையான ஒரு பாசிப்பயிறு ஒரு உருண்டையான ஒரு மாவு பதத்துக்கு நம்ம நல்லா உருட்டிட்டு முன்னாடி தட்டினா மட்டும் தான் உங்களுக்கு அந்த அடை வரும். அது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிப்பயிரை நீங்கள் வந்து அப்படியே நார்மலாக வேக வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா முளை கட்டி சாப்பிட்லாம். ஸோ முளை கட்டி சாப்பிட்றது இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முளை கட்டி ஒன்றும் இல்லை, ஒரு சுண்டல் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். வேக வைத்து சாப்பிட்டாலே இது சுவை அள்ளி தரும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மக்களே. ஏன்னா வந்து இந்த மாதிரியான இந்த பாசிப்பயிரெல்லாம் வந்து அளவிட முடியாத அளவிற்கு நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்னம்மை பெரியம்மை தாக்கியவர்களுக்கு பாசிப்பயிரை ஊற வைத்த தண்ணீரை வந்து அருந்து கொடுக்கலாம். அதே போல் காலரா, மலேரியா, டைஃபாய்டு போன்ற நோய்களை குணமாக்குவதில் பாசிப்பயிறு ஒரு சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மாதிரி நன்மைகள் இருக்கிறப்போ நம்ம வந்து நம்மளுடைய உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பாசிப்பயிரை நம்ம முகத்திற்கு போட்டால் முகம் பொலிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையான விஷயம்தான். ஸோ என்ன பண்ணுங்கள், நல்லா பாசிப்பயிரை காய வச்சுட்டு தோலுடன் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சிட்டு பின்னாடி மிக்சியில் போட்டு பவுட்ரு மாதிரி நல்லா நைஸான ஒரு பவுடராக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பால் போட்டோ இல்லை ரோஸ் வாட்டர் போட்டோ நீங்கள் வந்து தினமும் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஷைனிங்கான ஃபேஸும் இந்த பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள் இதெல்லாமே போயிட்டு ரொம்பவே வந்து நம்ம கலர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பிக்மெண்டேஷன் எடுத்துட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போன்ற நிறைய தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய தகவல்களை பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.